ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் பிக் பாஸ் ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்போடு லான்ச் ஆன ஒரு ரியாலிட்டி ஷோ. ஆனால் எந்த அளவுக்கு வெஸ்ட்டாக போக முடியுமோ அந்த அளவுக்கு வெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நாலா பக்கமும் இருந்து எதிர்ப்பும் கிளம்பிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் இவங்க எலிமினேட் ஆனது சந்தோஷம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தெரியுமா? இவங்க உள்ளே போகும்போது, இவங்க கம்ருதீன் போகும்போது நல்ல பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்சி, நாங்கள் விளையாடுறது தான்ப்பா கேமு அப்படின்னு எதை பற்றியுமே யாரை பற்றியுமே யோசிக்கல. ஏதாவது ஒரு கன்சென்ட்லையாவது கேமரா இங்கே இருக்குது, நம்மளை மக்கள் பார்த்துட்ருக்காங்க, நம்ம பேசுகிறது பண்ணுறது எல்லாமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கன்சென்ட் கூட கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்தாங்க. இது எப்படி சொல்கிறது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் ஆதிரை ரொம்ப மோசமாகவே தான் இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. எப்படி இப்படி இருக்க முடிஞ்சுது அப்படின்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாக ஃபஸ்ட் டைம் இவங்க வெளியில் வந்துட்டாங்க, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னது போக, இவங்க வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதுக்கு மேலே இவங்க உள்ளே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் தப்பாக தான் போகும். அதுக்கு இவங்க வெளியில் வந்தது தான் நல்லது. ஆனால் உள்ளே போய் மொத்தமாக பேரை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மகாநதி சீரியலில் ஒரு நல்ல பேர் இருந்துச்சு ஆதிரைக்கு. இப்போ அந்த பேர் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு இப்போது அவங்க இவங்க பிக் பாஸ் போனதில். அதே போல் இந்த அரோரா, கம்ருதீன் எல்லாரையுமே தூக்கி வெளில போட்டாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இந்த வீக் எலிமினேஷன் நம்மளோட ஆதிரை தான். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஹாப்பி தானே? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.